முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் திருப்பூரில் 23,500 கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதிக்கான வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 17 சாயப்பட்டறைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் சட்டப்பேரவையில் இன்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் வள்ளிபுரம் என்ற இடத்தில் 507 பசுமை வீடுகள் கொண்ட அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய புதிய நகர் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வினா ஒன்றுக்கு பதிலளித்த கைத்தறித்துறை அமைச்சர் திரு OS மணியன், திருப்பூரில் நெசவு தொழில் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை விவரித்தார். மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில் திருப்பூரை பொறுத்தவரை 23,500 கோடி அளவுக்கு ஏற்றுமதியை செய்யக்கூடிய அளவுக்கு வசதிகளை அம்மா அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். 18 சாயப்பட்டறைகள் அங்கே துவங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவையான வட்டியில்லா கடன், மானியம் அனைத்தையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீதம் இருக்கிற வங்கிக் கடனையும் மைய அரசு கொடுக்க வேண்டும் என பாரத பிரதமரை மாண்புமிகு அம்மா அவர்கள் சந்தித்த போது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய நலனில் என்றைக்கும் அக்கறையுடன் இருக்கிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு போதுமான வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறது என்பதை உங்கள் மூலம். முன்னதாக மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், திருப்பூர் மாவட்டம் வள்ளிபுரத்தில் ஒரே இடத்தில் 507 பசுமை வீடுகளை கட்டித்தந்து அதனை அனைத்து வசதிகளையும் கொண்ட நகராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உருவாக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி திருப்பூர் மாவட்டம் வள்ளிபுரம் கிராமத்தில் 507 வீடுகளை, பசுமை வீடுகளை ஒரே இடத்தில் ஒரு புதிய நகராக உருவாக்கி அந்த பகுதி மக்கள் சிறப்பாக வாழ்வதற்கான வழிவகைகளை வகுத்திருக்கிறார்கள்.